ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இந்திரா பேசுகிறேன். நேத்தி நாம் ஒரு சின்ன ப்ராக்டிஸ் கண்ணாடி பார்த்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நேத்தி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி நான் சொல்கிறது கொஞ்சம் எளிதாக இருக்கும் உங்களுக்கு புரியறதுக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, கண்ணை மூடி உங்களோட முகத்தை நினச்சி பாருங்கள். மனக்கண்ணில் அப்படின்னு சொன்னால் உங்களால் பண்ண முடிஞ்சதுன்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நீங்கள் அந்த ப்ராக்டிஸை சரியாக பண்ணியிருக்கீங்க. சில பேர் கண்ணாடி பார்க்குற பழக்கம் உண்டு. சில பேருக்கு இப்போ நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்றது கூட தெரியாது. ஸோ நம்ம அந்த நேத்தி சொன்ன கண்ணாடி ப்ராக்டிஸ் பண்ணினோம் அப்படின்னா நம்ம முகம் எப்படி இருக்குது அப்படின்றது இப்போது தெளிவாக நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரும். அண்டு நம்மளை பிடிச்சாதான் மற்றவங்களுக்கும் நம்மளை பிடிக்கும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு நம்மளை நேசிக்க ஆரம்பிக்கணும். அந்த ஒரு அன்பு, சுய அன்பு வர ஆரம்பிக்கணும் அப்படின்றதுக்காகவும் அந்த பதிவு சொன்னது. இப்போது இதையும் தாண்டி நம்ம நம்பணும். நம்மளோட குறிக்கோளை நம்ம அடைஞ்சிருவோம் அப்படின்றத முழுசாக நம்பணும். அப்படின்னா அதை நம்ம கண்கூடாக பார்க்க தெரியணும், விஷுவலைசேஷனில் கொண்டு வரணும். அதுக்கு நம்ம அந்த குறிக்கோளில் நம்மளை பார்க்கணும். இப்போ நம்மளை பார்க்குறதுக்காக இந்த ப்ராக்டிஸ் பண்ணிடணும். இப்போ நம்ம மனக்கண்ணில் கொண்டு வர முடியுது நம்மளை. இப்போ என்ன பண்ணலான்னா, ஒரு கிளாஸில் தண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன கோலாக ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். நம்ம ஒரு கோல் எடுத்துகிட்டு இந்த விஷயத்தை நான் செஞ்சுட்டேன், ஓகேங்களா, செஞ்சுட்டேன், நல்லா சந்தோஷமாக செஞ்சு முடிச்சிட்டேன் அப்படின்னு நீங்கள் கண்ணை மூடி அதை சொல்கிறப்போ அதை ஒரு வீடியோவாகவோ ஒரு இமேஜ், ஒரு பிக்சராகவோ பாருங்கள். அதில் நீங்களும் இருப்பீங்க. நீங்கள் நிச்சயமாக இருக்கணும். அப்போ உங்களோட சந்தோஷம் அங்கே தெரியும். அந்த சந்தோஷம் தெரிகிறப்போ உங்களோட முகத்தில் இங்கே சிரிப்பு வரும், உங்களையும் அறியாமல். அண்ட் அதை நீங்கள் உங்கள் உடம்பில் இருக்கிற விஷயங்கள், ஹார்மோன் எல்லாமே ஃபீல் பண்ணும். அந்த டைமில் தண்ணியை குடிச்சிருங்க. சிப் பை சிப்பாக குடிங்க, மடக்காக குடிங்க, மொத்தமாக குடிக்காமல். இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் குடிக்கிறப்ப மினிமம் 3 தடவையாவது அதை சிப் பண்ணி குடிங்க. இல்லை அந்த டம்ளர் வாட்டர் இருக்கிற வரைக்கும் நீங்கள் குடிச்சிக்கலாம். ஒரு நாளைக்கு 3 வேளை இந்த மாதிரி பண்ணுங்கள். 7 நாள் பண்ணுங்கள். ஒரு கோலுக்கு இந்த மாதிரி வச்சு பாருங்கள். அது எப்படி நீங்கள் அச்சீவ் பண்ணுறீங்க, எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்ற உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை இங்கே ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா டெக்னிக்ஸ் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது ரொம்ப சிம்பிள் டெக்னிக். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.